அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி தமிழ். இந்த வீடியோ பதில் நம்ம வந்து 6th தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த 6th தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம வந்து ரெண்டு பார்ட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்க்க போறோம். இதை வந்து நம்ம வந்து ரெண்டு பார்ட்டா பார்க்கலாம். ஸோ ஒரு வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு புக்கை படிச்ச ஒரு ஃபீல் கிடைக்கணும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி படிச்சாலும் சரி, இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றோம்னாலும் சரி, உங்க எல்லாருமே இது பயனுள்ளதா இருக்கணும். இந்த வீடியோ ரெண்டு பார்ட்டா பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பார்க்கறப்ப உங்களுக்கு புக்கு படிச்ச ஃபீலை கண்டிப்பா கிடைக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து ரெண்டு பார்ட்டா இதை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கூல் புக்கை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அதர் சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம சிலபஸ் வைஸ் வந்து தமிழ் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் தமிழ் பார்ப்போம். அதில் வந்து ஸ்கூல் புக்கை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடுவோம். ரெண்டாவதா வந்து அதர் சோர்ஸ் மெட்டீரியல், அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக், அடுத்து வந்து அதர் சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம கவர் பண்ணுவோம். இதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ரெண்டு பார்ட்டா பார்த்துடலாம். கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்னொன்னா பேசிக்லேருந்து போறப்போ உங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாடம் பாருங்க, தமிழ் தேன். ஓகேங்களா? தமிழ் தேன்ல இந்த இன்ப தமிழ் அப்படின்ற ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. இது வந்து யாருன்னா பாரதிதாசனை பத்தி கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் இந்த வந்து ஒரு பாட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி பாரதிதாசனை பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது இதுல இருக்க நூல் வெளியில இருக்க சில பாயிண்ட்டையும் வெளியில இருந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கற சில பாயிண்ட்டையும் நான் தொகுத்து கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அவருடைய இயற்பெயர் பாருங்க சுப்புரத்தினம். ஓகேங்களா? அவருடைய பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். அவர் பிறந்த ஊர் பாருங்க பாண்டிச்சேரி, புதுவை. ஓகேங்களா? எந்த டேட்ல பிறந்திருக்காரு பாருங்க. பிறந்தது இறந்து ஒரே மாசம் தான், 29/4/21. ஓகேங்களா? ஸோ பிறந்தது 29/4 4வது மாசம், இறந்தது 21/4. வருஷத்தை மட்டும் 1891 1964. ஓகேங்களா? இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. வருஷத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்ட் வந்து தெரிஞ்சதுக்காக சொல்றேன். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, கேட்டதுனால தான் சொல்றேன். ஸோ அவருடைய இயற்பெயர் தெரியும். எதனால அவர் பேரை மாத்திக்கிட்டாரு பாரதிதாசன் அப்படின்னு கேட்டா, பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவருடைய பெயரை வந்து பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அவருடைய சிறப்பு பெயர்கள் பாருங்க, இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறது. ஓகேங்களா? பாவேந்தர் பாரதிதாசன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நேம் தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க புரட்சி கவி புதுவை குயில். ஓகேங்களா? புதுவை குயில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடைகிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஃபர்மேஷன். அதுல புரட்சி கவி, அதாவது பாவேந்தர் பாரதிதாசன்ன்றது நம்ம இயற்கையா சொல்றதுதான். புரட்சி கவின்றது மறந்துடாதீங்க. அடுத்து புதுவை குயில் அதையும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அவருடைய நூல்கள்ல எதெல்லாம் வலியுறுத்தி சொல்றாரு பாருங்க. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான கருத்துக்களை வந்து வலியுறுத்தி பாடியிருக்காரு. அவருடைய இயற்றிய நூல்கள் பாருங்க, ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, கண்ணகி புரட்சி காப்பியம். ஓகேங்களா? சோ இது வந்து என்னடா காப்பியம் வருது, அப்போ வந்து இது வந்து சங்க இலக்கியங்கள்ல வந்துருமோ அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. கண்ணகி புரட்சி காப்பியம் வந்து எழுதுனது யாருன்னா பாரதிதாசன். ஓகேங்களா? இந்த ஒரு பாயிண்ட் வந்து மறந்துடாதீங்க. கண்ணகி புரட்சி காப்பியம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. அடுத்து பாருங்க இசை அமுது, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், சேர தாண்டவம். இதுல ரிப்பீட்டடா கேட்கிற இந்த பிசிராந்தையர். ஓகேங்களா? இந்த பிசிராந்தையர் சொல்றது அவருடைய நாடக நூல். ஓகேங்களா? நாடக நூல், பாரதிதாசனுடைய நாடக நூல். இது அடிக்கடி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சோ பிசிராந்தையர், பாரதிதாசனுடைய நாடக நூல் எதுன்னு கேட்டா பிசிராந்தையர். ஓகேங்களா? அது பாருங்க தமிழச்சியின் கத்தி, எதிர்பாராத முத்தம், வீரத்தாய், சஞ்சீவி பார்வதின் சாரல், மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம் ஆல்ரெடி மேல சொல்லியிருப்பேன், படித்த பெண்கள், இளைஞர் இலக்கியம். ஓகேங்களா? இளைஞர் இலக்கியம். அடுத்து பாருங்க ஒரு இயற்றிய நாடக நூல் பிசிராந்தையர். இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்கிற கேள்வி தான் கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனையை கவிதை வடிவில் தந்தவர் யாருன்னா பாரதிதாசன். ஓகேங்களா? பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்கள் மூத்தவர் யாருன்னா முடியரசன். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க பெரியாரை பத்தி இன்னொரு கொட்டேஷன் இருக்கு பாருங்க. தொண்டு செய்த பழுத்த பழம் என்று பெரியாரை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் நடத்திய இதழ் பாருங்க குயில். ரொம்ப 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 முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அடுத்தது இதுல நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் புதுவை அரசு. ஓகேங்களா? புதுவை அரசனுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடிப்பார். தமிழ் தாய் வாழ்த்து யார் பாடிப்பாருன்னா பாரதிதாசன் தான் பாடிப்பாரு. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே. சரி, ரைட் பண்ணா தப்பா வருது, கரெக்டா ரைட் பண்ண முடியல. அந்த கொட்டேஷன் மட்டும், அந்த பாடல் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. புதுவை அரசனுடைய தமிழ் தாய் வாழ்த்து. ஓகேங்களா? புதுவை அரசனுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாரதிதாசன் தான் பாடிப்பாங்க. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே. செய்பவள் நீ ஏன் வரும். புதுவை அரசனுடைய தமிழ் தாய் வாழ்த்து. ஓகேங்களா? பாடினது யார்? இதுவுமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு முறை குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இது வந்து தெளிவா பார்த்துட்டோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து 6th தமிழ், இது வந்து அவரை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இது ஜஸ்ட் ஒரு முறைக்கு 2 முறை பாருங்க, உங்களுக்கு மனசுல பதியும். ஓகே, இப்போ இந்த பாடலை வந்து பார்த்தலாம். தமிழுக்கு அமுதென்று பேர்,
அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஓகேங்களா? சோ இதுல பாருங்க பேரு நேர், இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இயைபு. ஓகேங்களா? ஒரே, அதாவது அந்த ஓசை வந்து ஒரே ஓசையில முடியுது இல்ல, அந்த ஒரே ஓசையில முடியறதுக்கு இயைபு அப்படின்னு சொல்லுவாங்க. இது புக்ல கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர். இங்க பேர் நீர், இதுதான் இயைபு. ஓகேங்களா? ஒரே ஒத்த ஓசையுடைய முடியும் சொற்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இயைபு. ஓகேங்களா? இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இதுல இயைபு சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? 6th தமிழ் தானே, ரொம்ப மேலோட்டமா பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப எக்ஸாம் வேணா ரொம்ப டஃபா கேட்கறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால வந்து ஒரு விஷயம் பாக்குறோம் அப்படின்னாலும் ரொம்ப இன்டெப்தா பாத்துங்க. சோ இந்த பொறுத்துக்கு சொல்லும் பொருளும் பாருங்க. நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம் அப்படின்றது மக்கள் குழு, விளைவு வளர்ச்சி, விளைவுக்கு என்ன சொல்லுவாங்க பாருங்க, இந்த விளைவுக்கு வளர்ச்சி அப்படின்றது சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க அசதினா சோர்வு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் தெளிவா பார்த்து வச்சுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா இந்த பாடலுடைய பொருள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் நம்ம ரீட் பண்ண, தமிழுக்கு அமுது என்று பேர், தமிழுக்கு நிலவு, தமிழுக்கு மனம் என்று பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுல வந்து பொறுத்துக்கள் கொடுத்துருவாங்க. இளமைக்கு காரணம் பால், உயர்வுக்கு எல்லையாகியது வானம், அறிவுக்கு தோல், உறுதிக்கு வாள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நூல் வெளி அவருடைய பற்றி இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பாரதிதாசனோட இயற்பெயர் பாருங்க சுப்புரத்தினம். ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்சதுதான். பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை என்ன சொல்றாரு, பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாரு. அவருடைய நூல்கள்ல எதெல்லாம் சொல்றாரு பாருங்க. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான கருத்துக்களை அவர் வந்து பாடியிருக்காரு. இவர் வந்து புரட்சி கவி அப்படின்னு அழைக்கப்படுகிறார், பாவேந்தர் அப்படின்னும் அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். இன்னொரு பெயர் என்ன சொன்னா புதுவை குயில். ஓகேங்களா? அதை மறந்துடக்கூடாது. இன்னொரு பெயர் வந்து புதுவை குயில். வருஷம் பாருங்க 29/4/1891. ஓகேங்களா? 1891 21/4/1964. ஓகேங்களா? சோ இது வந்து இந்த வருஷத்தெல்லாம் இதெல்லாம் கம்பேர் பண்ணி அந்த படிக்கிறப்பவே எக்ஸ்ட்ரா சைட்ல வந்து எழுதி வச்சுங்க. நான் படிக்கிறப்போ அப்படிதான் படிச்சேன். 1964 இதெல்லாமே இந்த சைட்ல வந்து எழுதி வச்சுங்க. அடுத்தது மற்ற எக்ஸ்ட்ரா கருத்து எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் விளக்கம் அப்படின்னு சொல்லி பாடுறது யாருன்னா கவிஞர் காசி ஆனந்தன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும், நாள் முழுவதும் வேலை செய்தவர்களுக்கு அசதியாக இருக்கும். அசதினா என்னது, சோர்வு. ஓகேங்களா? அடுத்து நிலவென்று என்பதை சேர்த்து எழுதுக, நிலவு கூட்டல் என்று என்பது நிலவென்று. தமிழ் எங்கள் அப்படின்றது தமிழ் எங்கள். அமுது என்று, அமுது கூட்டல் என்று ஒன்று வரும். செம்பயிர் எப்படி பிரிச்சு எழுதும், செம்மை கூட்டல் பயிர். இதெல்லாம் செம்மைன்னு கொடுத்துருக்காங்க, செம்மை கிடையாது, செம்மை கூட்டல் பயிர். அடுத்து பாருங்க, இந்த பொறுத்துக்கையும் ஒரு 2 முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது பாருங்க. விளைவுக்கு நீர். ஓகேங்களா? விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஓகேங்களா? புலவருக்கு வேல், இதுதான் 4வது. ஓகேங்களா? அங்க ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பாடல் வரிகள்ல இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக, ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை இயைபு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாடல் வரியை கொடுத்துட்டு, இந்த மாதிரி ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு இதுல இயல்பு சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ அதெல்லாம் வந்து பேர் நேர், இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து எழுத முடியும். இது ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி விட்டு போயிடாதீங்க. இந்த மாதிரி படிக்கிறப்ப சின்ன சின்ன விஷயங்களை சேர்த்து கவர் பண்ணி படிங்க, அப்பதான் வந்து மைண்ட்ல நிற்கும். ஓகேங்களா? அடுத்து 2வது படம் வாங்க, தமிழ் கும்மி. தமிழ் கும்மி வந்து பாவலரேறு பெருஞ்சித்தனார் இவரை பத்தி கொடுத்துருக்காங்க. இவரை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை பார்த்து வந்துடலாம். பிடிஎஃப் கொஞ்சம் கிளியரா இல்லை, நெக்ஸ்ட் டைம் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். பாவலரேறு பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர் பாருங்க துரை மாணிக்கம். ஓகேங்களா? ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி, அடிக்கடி கேட்கறது. அவர் பிறந்த ஊர் பாருங்க சமுத்திரம், சேலம் மாவட்டத்தில் சேர்ந்த சமுத்திரம். சிறப்பு பெயர் பாருங்க பாவலரேறு. ஓகேங்களா? பாவலரேறு பெருஞ்சித்தனார் தான் சொல்லுவோம். அவருடைய சிறப்பு பெயர் வந்து பாவலரேறு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், முக்கியமான ஒரு விஷயம் இது. ஓகே, அவருடைய நூல்கள் என்னன்றதெல்லாம் இப்ப 1 by 1 பார்த்துலாம். இந்த சிறப்பு பெயர் இந்த பாவலரேறுன்ற தெரிஞ்சு வச்சுங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா, இதே மாதிரி இன்னும் புலவரேறு, கவிஞரேறுலாம் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துலாம். ஓகேங்களா? சோ கம்பேர் பண்ணி பார்த்தலாம், அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஃபர்ஸ்ட் நூல்கள் பாருங்க, அவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. பள்ளி பறவைகள், உலகியல் 100, என் சுவை 80, மகபுகம் வஞ்சி, கனிசாறு. இந்த கனிசாறு நூல் தான் இந்த நம்ம வந்து இந்த 6th தமிழ்ல இப்ப கொடுத்துருக்காங்க. கனிசாறு வந்து எத்தனை தொகுதிகளா இருக்குன்னா 8 தொகுதிகள். அந்த நூல் வந்து 8 தொகுதிகளாக இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. அவருடைய இதழ்கள் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இதை படிக்கிற எல்லாருமே தெரியும். நியூ இயரா வரீங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, கீழ்கண்ட இதழ்கள் பொருந்தாதது எது, தவறானது எதுன்னு சொல்லிட்டு
இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அவருடைய இதழ்கள் பாவலர் பெருஞ்சித்தனாருடைய இதழ்கள் அப்படின்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், இது மூணும் மறக்கவே கூடாது. ஸோ அவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர் வந்து பாவலர் ஏறுன்றதை பார்த்துட்டோம். அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். ஓகேங்களா. ஊர் வந்து சமுத்திரம், சேலம் மாவட்டம். ஓகேங்களா. இது முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த பாவலர் சிறப்பு பெயர் பாவலர் ஏறுன்றதை பார்த்தோம்னா இது யாருனாக்கா துரைமாணிக்கம் மற்றும் பாவலர் பெருஞ்சித்தனார் அப்படின்றத சொல்லிடுவோம். இப்போ அதே மாதிரி இருக்கிற ஒரு 4 பேர் இதுவுமே எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டு குழம்பிடுவீங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப தெளிவா நம்ம வந்து இது பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. என்னன்றதை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க 2வதா கொடுத்துருக்கோம். பாவலர் ஏறு அப்படின்னா பெருஞ்சித்தனார்ன்றது நமக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா துரைமாணிக்கம், ஒன்னு இதை கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா துரைமாணிக்கம் அப்படின்றது கொடுப்பாங்க. ஏதாவது ஒன்று ஆப்ஷன்ல இருக்கும். பாவலர் ஏறு என்று அழைக்கப்படுவோர் யாருன்னா ஒன்னு துரைமாணிக்கம் இருக்கும், பெருஞ்சித்தனா இருக்கும். நம்ம அதை ஈஸியா போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. இப்போ புலவர் ஏறு அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. புலவர் ஏறு. புலவர் ஏறுனா வரதனஞ்ச பிள்ளை, மறக்கவே கூடாது. புலவர் ஏறு அப்படின்னா புலவர் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், புலவர் வந்து அரசவையில போனார் அப்படின்னா வருக வருக என்று வரவேற்பாங்க. புலவர் ஏறு அப்படின்னா வரதனஞ்ச பிள்ளை. அடுத்து பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார், அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். கவிஞர் ஏறு, கவிஞர் ஏறுனா வாணிதாசன். ஓகேங்களா. கவிஞர் ஏறு வாணிதாசன். மொழி ஞாயிறு தேவனைய பாவனர். ஓகேங்களா. இது வந்து 4 இன்ஃபர்மேஷன் கம்பேர் பண்ணி படிச்சுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். இதே மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் தொகுத்து தனியா இன்னொரு வீடியோல கொடுக்குறேன். பட் இருந்தாலும் இது படிக்கிறப்பவே சேர்த்து தனியா படிச்சு வச்சுங்க. பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் படிக்கிறோம் இந்த இடத்துல, ஏன்னா இந்த லெசன் பெருஞ்சித்தனார் பத்தி தான் பாக்குறோம். படிக்கிறப்ப இந்த புலவர் ஏறுனா யாரு, வரதனஞ்ச பிள்ளை. பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் தெரிஞ்சு போச்சு. கவிஞர் ஏறு வாணிதாசன். மொழி ஞாயிறு தேவனைய பாவர் அப்படின்றது கிளியரா நம்ம வந்து படிச்சுட்டா நம்ம கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே விட்டு போடாது. ஒன்னொன்னு படிக்கிறப்ப நம்ம ரிலேட் பண்ணி படிக்கிறப்ப தான் அது வந்து மைண்ட்ல வரும்போது கிளியரா பதியும். ஓகே, வாங்க இப்போ பாடத்துக்கு போயிடலாம். ஓகேங்களா. இந்த தமிழ் கும்மி அப்படின்ற நூல்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பெருஞ்சித்தனாரை பத்தி தான் பார்க்க போறோம். பாடல்கள் பாருங்க, கொட்டுங்கடி கும்மி கொட்டிங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வரி வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஓகே, இதுல வந்து சொல்லும் பொருளும் பாருங்க. சொல்லும் பொருளும் பாருங்க. ஆழிப்பெருக்கு அப்படின்றது கடல்கோள், மேதின்ன்றது உலகம், ஊழின்றது பாருங்க என்ன சொல்றாங்க, நீண்டதொரு காலப்பகுதி. ஓகேங்களா. உள்ள போட்டுன்றது உள்ளத்தின் அறியாமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது நேரம் நூல்வெளியை பார்த்துடலாம். நூல்வெளி பாருங்க, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம், மாணிக்கம் கொடுத்துருக்காங்க. அவருடைய சிறப்பு பெயர் என்ன சொல்றாங்க பாருங்க, பாவலர் ஏறு என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்றார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவருடைய நூல்கள் பாருங்க, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு 4 நூல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இதுல அவரை பத்தின மீதி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க பார்த்துருக்கோம். பள்ளி பறவைகள், உலகில் நூறுகள், என்சு என்பது மகபூஞ்சி, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் கொடுத்துருக்கோம். பட் இந்த இடத்துல 4 கொடுத்துருக்காங்க. அதையுமே படிச்சு வச்சுங்க. அடுத்து பாருங்க நூல்கள், இதழ்கள். தென்மொழி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். ஓகேங்களா. ஆகிய இதழ்களை நடத்தினா மொத்தம் 3 இதழ்களை வந்து அவர் நடத்திருக்காரு. ஓகே, அடுத்து பாருங்க தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். ஓகேங்களா. இந்த கனிச்சாறு பாருங்க 8 தொகுதியாக வெளிவந்துள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். தமிழ் மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கி விட்டதுன்னா வானம், உலகம் வந்து சுருங்கி விட்டதா, உலகம் சுருங்கி விட்டது. அடுத்து பாருங்க செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். ஓகேங்களா. செந்தமிழுக்கு வந்து செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். ஓகே, பாட்டு இருக்கும், பாட்டு கூட்டல் இருக்கும் அப்படின்றது பாட்டு இருக்கும் அப்படின்றது தான் சொல்லுவோம். 8 கூட்டல் திசை, 8 திசை, 8 நடுவழித்து வரும். ஓகே, அடுத்து பாருங்க, இந்த உரைநடையில வளர்க தமிழ் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துலாம். ஸோ இதில் பாருங்க, உலகத்தில் எவ்வளோ மொழிகளுக்கு மேலே இருக்கு அப்படின்னா 6000க்கும் மேற்பட்ட உலகில் மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. தமிழுக்கே உரிய அது சிறப்பு செம்மொழி ஆகும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பாரதியார் பாடின பாடல்கள் எழுதி கொடுக்குறோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது இங்க காணும் சொன்னது யாருன்னா பாரதியார். இப்பெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாலாம் கொஸ்டின் கேட்கறதே கிடையாது. ஓகேங்களா. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க, அகைன் பாரதியார் தான் பாடிப்பாரு. என்று பிறந்தவள் என்று உணராது இயல்பனலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு பாடினது யாருன்னா பாரதியார். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொட்டேஷன் இதெல்லாம். திடீர்னு வந்து எக்ஸாம்ல கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி கொட்டேஷன்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா கிளியரா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாரதியார் பத்தின 2 இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. ஓகேங்களா. 1 யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாடிப்பார். 2வது பார்த்தீங்கன்னாக்கா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு 2மே பாரதியார் தான் படிப்பாரு. அடுத்து தொல்காப்பியம் பாருங்க, 3வது இன்ஃபர்மேஷன். தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களில் பழமையானது. ஓகேங்களா. தொல்காப்பியம் இதுவுமே அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான்.
இப்போ எங்கே எக்ஸாம் டஃப் ஆகிட்டாலும் கேட்பாங்களா இல்லைன்னு கூட தெரியல, ஏன்னா எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னே தெரியல, அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். ஓகேங்களா, மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். இது 3வது இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இதில் வலஞ்சொழி எழுத்துக்கள் இடஞ்சொழி எழுத்துக்கள் அப்படின்றது எது எதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். வலஞ்சொழி எழுத்துக்கள் பாருங்க, அ ஏ அ ஏ ஔ ந ஞ. ஓகேங்களா, இடஞ்சொழி எழுத்துக்கள் ட ய ழ. ஓகேங்களா, ட ய ழ. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, தமிழ் அப்படின்ற சொல் முதல்ல எந்த இலக்கியத்தை கையாளப்படுதுன்னா தொல்காப்பியத்தில் தான் கையாளப்பட்டது. அதுக்கான மேற்கோள் என்ன சொல்றாங்க பாருங்க, தமிழன் கிளவியும் அதனாரற்று அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு அப்படின்ற சொல் வந்து எதில் இடம்பெறல, சிலப்பதிகாரம் வஞ்சிகண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆகியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாடு அப்படின்ற சொல் இதில் சிலப்பதிகாரம் வஞ்சிகண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து தமிழன் என்ற சொல் எதிர்பாங்க அப்பர் தேவாரத்தில் சொல்லியிருப்பாரு, தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் வந்து தேவாரத்தில் பாடிப்பாரு. அடுத்தது இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, சீர்மை மொழி. ஓகேங்களா, இதுல பாருங்க, சீர்மை அப்படின்னா என்னன்னா, சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல். இது வந்து ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சீர்மை அப்படின்றது என்னன்னா ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதை பார்த்து வச்சுங்க. அடுத்து பாருங்க, இந்த பொறுத்துகவும் இந்த பிரித்து எழுதுகவும் ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. என்னன்றதை பார்த்துலாம், கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, இந்த பாருங்க, அக்ரிணைக்கு என்ன சொல்லுவாங்க, அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை. ஓகேங்களா, இது வந்து தெரிஞ்சு வச்சுங்க. திணை வந்து மொத்தம் எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். திணை மொத்தம் 2 வகைப்படும். ஒன்னு உயர்திணை, இன்னொன்னு அக்ரிணை. ஓகேங்களா, 2 வகைப்படும். ஓகேங்களா, அக்ரிணைக்கு என்ன சொல்லுவாங்க, உயர்வு அல்லாத திணை. ஓகேங்களா, உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிணை சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, பாகற்காயை பிரித்து எழுது. இது ஒரு முறை எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, பாகற்காயை பிரித்து எழுதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. பாகற்காயை பிரித்து எழுதுனா பாகர் கூட்டல் காய் அப்படின்ற மாதிரி போட்டுறாதீங்க. இங்க தெளிவாக கொடுத்துருவோம், பாகு கூட்டல் நம்ம ஆளுங்க. ஏன்னா இதுதான் ஆப்ஷன் ஏல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எழுதிடாதீங்க. பாகற்காயை பிரித்து எழுதுக அப்படின்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். சாரி, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. பாகற்காயை பிரித்து எழுதுக அப்படின்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்றது தான் இது. ஓகேங்களா, இந்த இடத்துல அடுத்து பாருங்க, இலக்கண நூல்கள். தமிழ் வளமிக்க மொழி. தமிழ்ல வந்து இலக்கண நூல் இது தொல்காப்பியம், நன்னூல். ஓகேங்களா, 8 தொகை 10 பாட்டு என்னது, சங்க இலக்கியங்கள். 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியங்கள். திருக்குறள் நாலடியார் வந்து அறநூல்கள். ஓகேங்களா, சிலப்பதிகாரம் மணிமேகலை எல்லாம் வந்து காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பூவின் நிலைகள். ஓகேங்களா, பூவின் நிலைகள் மொத்தம் எத்தனைனா 7 நிலைகள். பூவின் நிலைகள் மொத்தம் 7. அதில் பாருங்க, 1 அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகேங்களா, ஸோ இந்த 7 நிலையும் ஆர்டரா வந்து படிச்சு வச்சுங்க. ஏன்னா பூவினுடைய 5வது நிலை என்ன, பூவினுடைய 4வது நிலை என்னன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் இது மாதிரி ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகேங்களா, இது வந்து ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு மனப்பாடம் பண்ணி ரீட் பண்ண மைண்ட்ல பதிவு வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பூவின் நிலைகள் வந்து 7ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஆர்டர் வந்து மறக்கக்கூடாது. ஓகேங்களா, ஆர்டர் வந்து மறக்கக்கூடாது. 7 நிலைகள்ன்றது நமக்கு தெரியும். ஏன்னா இது கேட்டிருக்காங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர். 4வது இடம் தான் மலர். அடுத்த 5வது இடம் அலர், 6வது இடம் வி, 7வது இடம் செம்மல். ஓகேங்களா, ஸோ இந்த வந்து 7 ஆர்டரையும் ஆர்டர் பிரகாரம் கரெக்டாக படிச்சு வச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள் இது மாதிரி கேட்டிருக்காங்க, அதனால தான் சொல்றோம். ஓகேங்களா, ஓகே, அடுத்தது பார்த்தலாம். அடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேங்களா, ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் தமிழ்ல ஏத்தோம்னா மொத்தம் 42. ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல மொத்தம் எத்தனை கேட்டாங்கன்னா 42. அது சொன்னது வந்து நன்னூல். ஓகேங்களா, நன்னூலுடைய ஆசிரியர்னா பவனந்தி முனிவர். ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனைனா தமிழ்ல 42. அது யார் சொன்னது அப்படின்னா நன்னூல் சொல்லியிருக்கு. நன்னூலுடைய ஆசிரியர் பவனந்தி முனிவர். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து பாருங்க, இந்த மா அப்படின்ற சொல்லுக்கான இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில மான்ற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. அதுதான் இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. மான்றது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி. மான்னா மரம், விலங்கு, பெரிய, திருமால்,
அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பல பொருள் தருது. ஓகேங்களா? இதுல வந்து என்னன்னா ஒரு முறை எக்ஸாம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த சொல்ல இது வந்து பொருந்தாதது எது, ஆப்ஷன்ல வந்து ஒரு 3 கரெக்டா இருக்கும், இதுல இருக்க ஆப்ஷன் இருக்கும், 1 வந்து தப்பா இருக்கும். அப்படிலாம் இதை 3 கொடுத்துட்டு அடுத்த 4வது ஆப்ஷன்ல கூட அனைத்தும் சரி அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அதனால தெளிவா பார்த்து வச்சுங்க. மான, மரம், பெரிய, விலங்கு, அழகு, அறிவு, திருமால், அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு அப்படின்றது பொருள். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தமிழ்ல வந்து முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம், இயல், இசை, நாடகம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு இதுதான். ஓகேங்களா? அடுத்தது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த தமிழ் எண்கள். ஓகேங்களா? தமிழ் எண்கள் இது வந்து எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ இது தெரிஞ்சுக்கணும், ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தமிழ் எண்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 to 0 வரைக்கும், 1 to 10 வரைக்கும் இருக்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கான ஷார்ட்கட் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், ரெகுலரா எல்லாரும் யூஸ் பண்ற ஷார்ட்கட் தான் க, உ, ங, ச, ரு, சு, ஏ, அ, கு. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஷார்ட்கட் என்ன நாங்க எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா, கடலை, உருண்டை, நுங்கன் சாப்பிட்டு ருசித்தான், சுவை என்ன அருமைன்னு கூறினான்னு சொல்லுவோம். ஒண்ணுக்கு வந்து கடலை, உருண்டை, நுங்கன் அப்படின்ற மாதிரி வச்சுங்க. சாப்பிட்டு ருசித்தான். 1 கடலை, 2 உருண்டை, 3 வந்து நுங்கன், 4 சாப்பிட்டு ருசி. கடலை, உருண்டை, நுங்கன் சாப்பிட்டு ருசி தான். இது வரைக்கும் 5 வந்துருச்சு. அடுத்து பாருங்க, சுவை 6, சுவை என்ன 8 வந்து சுவை என்ன அருமை என்று கூறினான். 9 வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா? கூறினான் 1 to 9 வரைக்கும் சொல்லுங்க. கடலை, உருண்டை, நுங்கன் சாப்பிட்டு ருசிதான், சுவை என்ன அருமைன்னு கூறினான். 10க்கு வந்து மறுபடியும் வந்து 1 வருதா, 1 போட்டு கா போட்டு கூட 0 போடுவோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ 10 கேட்க மாட்டாங்க. ஸோ 1 to 9 வரைக்கும் நல்லா தெளிவாக ஞாபகம். கடலை, உருண்டை, நுங்கன் சாப்பிட்டு ருசிதான், சுவை என்ன அருமை என்று கூறினான் அப்படின்னு தான் முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, ஆல்ரெடி வந்து தமிழ் அப்படின்ற சொல்ல எந்தெந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு அப்படின்றத தமிழ்ன்ற தொல்காப்பியம் சொல்லிச்சு. தமிழ்நாடுன்றது சிலப்பதிகாரம், வஞ்சிகாண்டது சொல்லிருக்கு. தமிழ்ன்றது அப்பர் தேவாரத்தை சொல்லிப்பாரு. அதே மாதிரி சில சொற்களை வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. வேளாண்மை அப்படின்னு சொன்னது எந்த நூல்னா கலித்தொகையும் திருக்குறளும் சொல்லியிருக்கு. உழவர் அப்படின்னு சொன்னது நற்றிணை. ஓகேங்களா? பாம்பு அப்படின்ற சொல்லு முதல் சொன்னது குறுந்தொகை. வெள்ளம் அப்படின்னு சொன்னது 10 முதலையை வந்து குறுந்தொகை சொல்லியிருக்கு. அப்போ இங்க பாருங்க, பாம்பையும் குறுந்தொகை சொல்லியிருக்கு, முதலையும் குறுந்தொகை சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கோடைன்னு சொன்னது அகநானூறு, உலகம் சொன்னது தொல்காப்பியம் திருமுக ஆற்றுப்படைன்னு சொல்லியிருக்கு. மருந்து அப்படின்னு சொன்னது அகநானூறு, திருக்குறள் சொல்லியிருக்கு. ஊர் அப்படின்றது தொல்காப்பியம் அகத்திணையல்ல சொல்லியிருக்காங்க. அன்புன்ற தொல்காப்பியம், உயிர்ன்ற தொல்காப்பியம், மகிழ்ச்சி அப்படின்ற தொல்காப்பியம், மீன்றது குறுந்தொகை. ஸோ இந்த குறுந்தொகையில ஒரு கண்டினியூஸ் இது வருது பாருங்க. இந்த விலங்குகளை சொல்லியிருக்காங்க. பாம்பு, முதலை, மீன் அப்படின்றதெல்லாம் குறுந்தொகை தான் சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? புகழ் அப்படின்ற தொல்காப்பியம், அரசன்ற தொல்காப்பியம், செய்ன்ற சொல் வந்து குறுந்தொகை சொல்லியிருக்கு. செல் அப்படின்றது தொல்காப்பியம் தான் சொல்லியிருக்கு. பார் அப்படின்றது பெரும்பாலாற்றுப்படை சொல்லியிருக்கு. ஒழின்றதையும் தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. முடின்றதையும் தொல்காப்பியம் தான் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பத்தி ஒரு டீட்டெயிலா பார்ப்போம். தொன்மை எனும் சொல்லின் பொருள் வந்து பழமை. ஓகேங்களா? இடப்புறம் அப்படின்னா இடது கூட்டல் புறம், சாரி இடப்புறம், இடம் கூட்டல் புறம் தான் வரும். சீரழமை பாருங்க, சீர்மை கூட்டல் இளமை. ஓகேங்களா? சீரழமைன்றது சீர்மை கூட்டல் இளமை. சிலப்பதிகாரம்ன்றது தெரியும், சேர்த்து எழுதுக சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி தமிழ் நடுவில் இத்து வரும். ஓகேங்களா? தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடி வரனா பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள், மான்றது விலங்கு. ஓகேங்களா? நாம் சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவுவது கணினி. ஓகேங்களா? ஓகே, இது என்னன்றதெல்லாம் பார்த்து சொல்லலாம். தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்கள் அடிப்படையில், ஓகேங்களா, எண்கள் அடிப்படையில் வந்து வடிவமைக்கப்பட வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நிப்பாடிலாம். ஓகேங்களா? ஒரு 3 இது பார்த்துருக்கோம். மீதி இருக்கிற லெசனை நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நிறைய குறைகள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.